அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன? குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், அதேபோல் துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில், மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு பொருள் வரத்து உண்டு. அதாவது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வது, ஆடை ஆபரண சேர்க்கை, விருப்பப்பட்ட பொருளை வாங்குவது என பல ஆசைகள் நிறைவேற இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஏதாவது ஒரு பின்னடைவுகள் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்டு வந்த நிலையில் இனிவரும் தருணங்கள்ல அந்த ஆரோக்கியம் சீராகி உங்களுடைய மனதில் உற்சாகம் பிறக்க இருக்கு. தொழில் வளம் பெருகுங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டுங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புகள் பலன் தரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக அரசாங்க ஆதரவு மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பை நாடி இருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு எதிர்பாராத தருணத்தில் அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அதை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். உபரி பாலமாக இருப்பதால கலைஞர்களுக்கு சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் உயர இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அமைப்பினால் முன்கோபம் அதிகரிக்கும். தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. குறிப்பா மிதுன ராசினியர்களான நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல பேச்சுகள் நீங்கள் அதிக கவனம் வைப்பது அவசியம். குறிப்பா அரசியல் துறையில் இருப்பவர்கள் பொது இடங்கள்ல பேசும்போது வார்த்தைகளை நிதானித்து பேசுவது நல்லது. விமர்சனங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு விமர்சனத்தை பற்றியோ மற்றவர்கள் பேசுவதை பற்றியோ நீங்கள் காதில் வாங்க வேண்டாம். பண விவகாரங்கள் நீங்கள் கச்சிதமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. ஜென்ம குரு என்பதால் அனாவசியமான வாத பிரதிவாதங்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் அதிக கவனத்தோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதே ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக நீடிக்குங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதப்படுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகியோருடைய கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால திடீர் செலவுகள் அதிக கவனம் அவசியங்க. உத்தியோகம் காரணமாக அல்லது வேறு காரணங்களுக்காக தற்காலிகமாக குடும்பத்தில்
உத்தியோகத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருப்பது என்பது உங்களுக்கு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. இதன் காரணமாக காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சில வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிர்வாகமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல எல்லாம் முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதற்கான நல்ல ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தனியாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் எந்த ஒரு நிறுவனமும் அல்லாமல் தனியாக இடைத்தரகர்களை நம்பி முயற்சிக்க கூடியவர்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்து. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மிதுன ராசினியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கலைத்துறையினர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்குது. உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். மக்களிடையே பிரபலமாக இருக்கீங்க. நீங்கள் நடிக்கும் திரைப்படங்கள், சின்ன திரை ஆகியவை லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. சோம்பலும் களைப்பும் உடலை வருத்தும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் தாங்க வரும். கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து அதிக முயற்சி செய்து கல்வியில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதும் சாதகமாக இல்லைங்க. அதிக வெயிலினால் பயிர்கள் வாடி வதங்கி சேதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் அவற்றின் சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்பட இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன் குரு ஆகிய இருவரில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வருமான பற்றாக்குறை கவலை அளித்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்க இருக்கு. இதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உடல் நலன்ல கவனமாக இருங்க. சரும சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கிய அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஏழை ஒருவருக்கு அன்னமளிப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது.